குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. சாஸ்திரம் அப்படின்னா நம்ம முதல்ல தெரியணும். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. சாஸ்திரம் அப்படின்னா சாஸ்திரம் அனுபவம் முந்தியது, சாஸ்திரம் பிந்தியது. சாஸ்திரம்னா என்ன? சாஸ்திரத்தை மீறி ஒருவன் வாழ்க்கை வாழ்வது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. இலக்கணம்னு அர்த்தம். நம்ம வீட்டில் உப்பு நிறைய இருக்குது, ஒரு மூடை இருக்குது. காலையில் மாவுக்கு 2 கைப்பிடி அளவு அள்ளி போடலாமா? அதுக்கு எவ்வளவு சிட்டிகை போடணுமோ அவ்வளோதான் போட முடியும். இப்போ சாஸ்திரம் என்றால் என்ன என்பதை யாருக்கு தெரியாது. சாஸ்திரம்னா என்னங்கிறத யாருக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கி சாஸ்திரத்தை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படவே கிடையாது. எது சாத்திரம் அப்படின்னுங்கிறது தெரிஞ்சால் தானே கொஞ்சம் தேவலை, யாராவது சொன்னால் தானே கொஞ்சம் தேவலை. அப்போ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேண்டாம், சாஸ்திரங்களில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேண்டாம், அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். அடிப்படையில் ஒரு தர்மம் தெரிஞ்சால் போதும்ல. அடிப்படையில் ஒரு தர்மமாவது நமக்கு தெரியணுமா இல்லையோ? அதுதான் உண்மை. இப்போ ஆஃபீஸுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி எழுந்து பகவானுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகணுங்கிறது ஏன் தெரியல? காலையில் எழுஞ்சிட்டு சாப்பிடாம நம்ம போகிறதில்ல. ஒரு டிஃபன் மேக் பண்ணுறோம், ஒரு ஆற்றுல ஒரு வீட்டில் விளக்கை ஏற்றிட்டு ஒரு ஊதுபத்தி தூபத்தை ஏற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பகவான் முன்னால் இருந்து ஒரு தோத்திரம் பண்ணுவதற்கு உங்கள் இடுப்பு வளையலை, உங்கள் முதுகு வளையலை, உங்கள் மனசு வளையலைன்னா அப்போ சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார்? உங்களே ஏன் கசக்க மாட்டார்? ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உகப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்தேன் சிக்கன பிடித்தேன், நீ எங்கு எழுந்து அருள்வது இனியேன்னு பாடுறார். இப்போ பகவானை என்ன பண்ணணும்? அப்போ காலையில் எழுந்து ஒரு பகவானுக்கு முன்னால் போய் ஒரு விளக்கை ஏற்றி ஒரு பாட்டு பாட நம்மளால் முடியல. நெற்றிக்கு இட்டுக்கணும்னு தெரியல, நெத்தியில் ஒரு திலகம் வச்சுக்கணும், ஒரு விபூதியை பூசணும். எப்போ பார்த்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? மாற்று மதங்களை சார்ந்தவர்கள் மாதிரி தான் நம்ம வீட்டு ஆணும் பெண்ணும் இருக்குது. ஒரு பகவானுடைய பிரசாதம் நல்ல விபூதி பூசிக்கணும், நல்ல குங்குமம் போட்டு வச்சுக்கணுங்கிறது தெரியல. அப்போ ஆண்கள் அவரவர் குல தர்மப்படி விபூதியோ அல்லது கோவி சந்தனமோ திருமண் இட்டுக்கணும்னு தெரியல. ஆனால் பெண்கள் குங்குமம் வச்சுக்கணும்னு தெரியல. பெண்கள் குங்குமம் வச்சுக்கணும்னு தெரியல. ஸ்டிக்கர் பொட்டு மட்டும்தான் தெரியுது அவளுக்கு. ஸ்டிக்கர் பொட்டு மட்டும்தான் தெரியுது. தலைவாரி கொள்ளணும்னு தெரியல, தலையை வாரிக்கணும்னு தெரியல, தலையை பின்னி கொள்ளணும்னு தெரியல, பூ வச்சுக்கணும்னு தெரியல, வாசல்ல கோலம் போடணும்னு தெரியல. எல்லாமே தெரியல. ஆனால் தெய்வீகமான வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நிம்மதி லௌகிகமான வாழ்க்கையில் வராது, தெரியாது. இன்னைக்கு இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர தெரியாது, கொஞ்ச நேரம் உட்கார தெரியாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிவி முன்னால் உட்கார முடியும். 1 மணி நேரம் உங்களால் பஜனையில் உட்கார முடியாது. 1 மணி நேரம் கோயிலில் உங்களால் உட்காந்து பஜன்ஸ் பண்ண முடியாது. நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவாளுடைய உபன்யாசம் சொற்பொழிவை கேட்க முடியாது. சத்து விசாரங்களில் உங்களால் ஈடுபட முடியாது. ஏன்? உங்களுக்கு எல்லாமே நல்லா சாப்பிடணும், நல்ல துணிமணி போடணும், இருக்கணும். வீட்டுக்குள்ளே அங்கங்கு உலாத்திக்கிட்டு தான் இருப்போம். பிள்ளைகள்லாம் கூட்டமாக உட்காந்து ஒரு பகவான் கீர்த்தனையை பாடணும், ஒரு கணபதி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ண முடியாது. குடும்பம் கஷ்டம், ரொம்ப சிரமம் வரும்போது மட்டும் குடும்பமே ஓடி ஓடி போகும். யாருக்காவது உடம்புக்கு முடியல அப்படின்னா கோயிலுக்கு போவோம், விளக்க போடுவோம், ஒரு அர்ச்சனை வைப்போம்.
நித்தம் பகவானுக்கு நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறது இல்லை. விவசாய நிலமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சாயங்காலம் ஆனால் விளக்கேற்றணும். விளக்கிட்டாருக்கு மெய்நறி தருவாய் போற்றின்னு அர்த்தம். எந்த ஒரு பொருளையும் எடுக்கிறதுக்கு முன்னால் தொட்டு கும்பிடணும். செல்ஃபோனையும் காலையில் எழுந்து ஒரு நல்ல பஞ்சு துணியில் துடைக்கணும். எல்லாவற்றையும் அளவாக இருக்கணும். இப்படி நாம் இப்போ எப்படி ஓட் ஆஃப் தேங்க்ஸ், நம்ம நன்றியை சொல்கிறதே இல்லை. இப்போ எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மளை யாராவது புகழணும், நம்மளை யாராவது பாராட்டணும், இதுதான் நமக்கு தெரியும். யாரெல்லாம் நம்மளை புகழ்றாலோ அவகிட்ட போய் உட்காந்துட்டு இருப்போம். புரிஞ்சிருச்சா? யாராவது பழமை பேசுன்றதானே இருப்போம். இப்படி பயனற்ற பேச்சுக்கள்லாம் பேசுவோம். வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு அடுத்த நிலைக்கு முன்னேறணும், 2 பணம் சேர்க்கணும் அப்படின்னா யாரும் வரமாட்டா. கூட்டமாக இருக்கிற பணத்தை கவுத்தி விட்டு போகணும், இருக்கிற பணத்தை விரயம் பண்ணணும், செலவு பண்ணணும்னா எல்லாரும் வருவா. யாராவது சம்பாதிச்சு இருந்தாங்கோ வச்சுருங்க, குடும்பத்துக்கு வைங்க, ஒரு இடம் வாங்கி போடுங்க, ஒரு சீட்டு போடுங்க, ஒரு ஃபண்டில் போடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, ஒரு ஏழை சீட்டு போட்டு பணத்தை பெருக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி மனுஷாளுக்கு யாருக்கு தெரியாது. அதனால தான் சாஸ்திரம் அழிஞ்சு போயிட்டே இருக்கு. நல்ல விஷயங்களை பேச தெரியல. கேலி, கிண்டல், பரிகாசம் எவன் இதை கண்டுபிடிச்சான்னு தெரியல. கேலியை கிண்டது, எகத்தாளமாக பேசுவது, இப்படி விட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி லோகத்தில் ஓடிண்டே இருக்கு. அப்போ பகவான் என்ன பண்ணுறான்? பார்த்துட்டே இருக்கான். பகவான் பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் இருக்க சிவகாசி பிரிண்டு தான் உங்கள் வீட்டில் எங்கேயாவது கோயிலில் ஒருத்தர் சிலை விற்றா வராகி வச்சா நல்லாயிருக்கும், கிருஷ்ணன் லட்டு சாப்பிட்ற சிலை வச்சா நன்னா இருக்கும் அப்படின்னு தெரிகிறவங்களுக்கு அந்த கிருஷ்ணன் போட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வெண்ணெயை என்னைக்காவது வச்சுருக்கேலா? என்னைக்காவது லட்டு வாங்கி கொண்டாந்து உங்கள் வீட்டு கிருஷ்ணனுக்கு வச்சுருக்கேலா? என்னைக்காவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாடாக்குழியில் ஒரு விளக்கேற்றிருக்கேலா? துளசி மாடத்தில் விளக்கேற்றுறேலா? என்னைக்காவது கஷ்டப்பட்டு ஒரு துளசி ஸ்தோத்திரம் சொல்லணும்னு என்னைக்காவது விரும்பியிருக்கேலா? என்னைக்காவது பகவானை கொஞ்சிருக்கேலா? பகவானே நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு கொஞ்சிருக்கேன். என்னைக்காவது ராமரை கொஞ்சிருக்கேலா? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே என்னைக்காவது குறிச்சிருக்கீங்களா? நம்ம அங்கே அப்பா இறந்தது இந்த திதி எழுதி வச்சிருக்கீங்களா? ஃபோட்டோவில் அந்த டேட்டை போட்டு வச்சிருக்கேலா? எடுத்து பொருளை எடுத்த இடத்துல வச்சிருக்கேலா? ஒரு நெயில் கட்டு அவசரத்துக்கு கிடைக்குமா? வீட்டில் விளக்கேற்றுறதுக்குரிய பொருள் கிடைக்குமா? ஒரு கத்திரிக்கோள் உடனே கிடைக்குமா? சுவாமி போட்டால் அழுக்கா இருக்கே, அதை ஒரு துணியை வச்சு தொடப்போம்னு தெரியுதா? விளக்கில் 3 நாளை தெரியுது, எண்ணெயை ஊற்றிட்டு அதே திரிய பொருத்த தெரியுது. டெய்லி திரிய மாற்றணும்னு ஏன் தெரியல? சுவாமிக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு கல்கண்டு வைக்கணும், ஒரு அச்சுவல்ல வைக்கணும், 2 பேரிச்சம்பளம் மாதிரி வைக்கணும், ஏன் தெரியல? எத்தனை வீட்டில் கைமணி வச்சிருக்கேன், கண்டாமணி வச்சு பூஜை பண்ண முடியுமா? கண்டாமணிக்குன்னு இருக்கிற நந்தியம் பெருமான் ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு நந்தி தேவர் காவல் காப்பார். இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ ஆகமார்த்தந்த தேவானாம் கமனார்த்தந்த ரட்சகாம் குரு கண்டா அரபம் தத்திர தேவதா ஹவானல் அஞ்சனம் அப்படின்னு ஆகமம் சொல்லுது. புரிந்து கொடுத்தா? அப்படி மணி அடித்து பூஜை பண்ணால் பூத பிரேத பிசாச வைசாச கணங்கள்ல தெரிச்சு ஓடுமே. வாசலில் நம்ம ஆத்துக்காரு வீட்டை விட்டு வெளியே போகிறச்ச வாசலை நம்ம முன்னே எழுந்து வாசல்லாம் தண்ணியெல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுண்டு வரணும். விசேஷ நாட்களில் செம்மண் பட்டை போட்டு கோலம் போட்டால் வீடு மங்களகரத்தை பெறும். எத்தனை பேருக்கு தெரியுது? எல்லா நாளமும் அந்த ஸ்டார் கோலத்தை போட்டுட்டு வேகமாக வாரீங்க. அது வருஷத்துக்கு ஒரு நாள், அந்த பொங்கல் அன்னைக்கு முத நாள், தீபாவளிக்கு முத நாள், வருஷப்பிறப்புக்கு முத நாள் வளைஞ்சு தெருவெல்லாம் கூட்டி பெருசு பெருசாக கோலம் போடுவோம். அன்னைக்கு பகவான் யார் வீட்டை தான் பார்ப்பான்? மற்ற நாள்லாம் வர்றான் இல்லை. அப்போ என்ன ஒரு நிலையில் தூசி பிடிச்சி கிடக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் மாட்டன் அந்த சரடு அந்த மாவிளை தோரணம் அப்படியே இருக்குது. 10 குறைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம், நம்மளை பெற்றெடுத்து வளர்த்த நம்ம பாட்டை முப்பாட்டனுக்கு என்ன பண்ணுற பிளாஸ்டிக் பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம், மாலை போடுறோம். மகா கேவலம் இல்லையா? நமக்கெல்லாம் நம்ம அப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்ச பித்தளையிலையா நகை போட்டு கொடுத்தாரு? ஒவ்வொரு பொம்மநாட்டையும் நினைக்கணும், அவங்க அப்பா போட்டோக்கு முன்னால் பிளாஸ்டிக் பூ தொங்குது, கடவுளுக்கே தொங்குது. அலங்காரம் கிணறு. என்னைக்காவது பூ வாங்கியிருக்கீங்களா? ஏதாவது தொடுத்துருக்கீங்களா? வீட்டு செடியில் வச்சு ஒரு செடியை பூ எடுத்துருக்கீங்களா? ஒரு விளக்கு போட்டிருக்கீங்களா? ஒரு நல்ல வாசனையுள்ள ஒரு ஊதுபத்தி இல்லையே. சம்மணங்கால் போட்டு குத்த வச்சு உட்காந்து விளக்கு ஏற்றிருக்கீங்களா? குனிஞ்சிக்கிட்டே ஏற்றுவீங்க. எல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். இப்படி எதைத்தான் நம்ம ப்ராப்பராக பண்ணோம். யாராவது பண்ணுனான்னு வச்சுக்கோங்க, அவனை நம்ம என்ன செய்வோம்?
பொழுதனைக்கு இவெல்லாம் போய் அங்கே கோயில்னு கிடக்கா அப்படிம்போம். அதனால் இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் நன்னா புரிஞ்சுக்கணும். இதுதான் சாஸ்திரம். தோட்டத்தில் இருக்கிறவன் மண்ணை திம்பானா பொண்ணை திம்பானா? அப்போ வீடுகளில் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தணும். காலையிலையும் சாயங்காலம் கூட்டி நடைக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு இவ்வளவு வேலை நம்ம பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. புரிஞ்சு கொடுத்த? அதனால் எல்லாரும் அவ ஆற்ற பாருங்க, குழந்தைகளே பாருங்க, எல்லாத்தையும் கவனிங்க. வீட்டில் மூளை முடுக்கு இக்கு இடுக்குகள் பாருங்க, எல்லாத்தையும் கவனிக்கணும். கொஞ்சமாவது வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த அந்த நல்ல கைகால் சுகத்தை கொடுத்துட்டுருக்கான். நல்ல கண்ணு காது மூக்கெல்லாம் நன்னா தெரியுது. பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லதான் வழிபாடு. இப்போ வழி எனக்கு தெரியல பகவானே, எனக்கு ஒரு வழி விடுங்கோ அப்படின்னு கேட்கறதா வழிபாடு. படுவது பாடு, அதையெல்லாம் நல்லதாக மாற்றி கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையில் மாலையில் எத்தனை வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க? விளக்கே ஏற்றுறதில்ல. ஞாயிற்றுக்கிழமையான காலையில் 12 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, சாயங்காலம் விளக்கே ஏற்றுறதில்ல. வீடு இருண்டு கிடக்குது. என்ன தான் பேசுவீங்களோ தெரியாது. ஆகாத பேச்சு, பயனற்ற பேச்சு. இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசுறனா 2ஆம் இடம் என்பது வாய், 2ஆம் இடம் செல்வம், அது கிடைக்காமலேயே போயிடுது. அப்படிப்பட்ட நிலையில் எல்லாரும் இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்த பிச்சை, இறைவன் கொடுத்ததை பிரசாதம். நான் அதை தான் சொல்லுவேன். இறைவன் கொடுத்தது மட்டும் பிரசாதம் இல்லை, இந்த எனக்கு நல்ல கணவனார கொடுத்துருக்கார், நல்ல குழந்தைய கொடுத்தார், இதான் பிரசாதம்னு எண்ணிக்கொண்டு எல்லாரும் நல்ல சேமமாக இருக்கணும். லோகம் சேமமாக இருக்கணும். பக்கத்தில் சேமம். பக்கத்து வீட்டில் ஒரு 5 வீடு தள்ளி ஒரு வீட்டில் யாராவது இறந்துட்டான்னா நம்ம வீட்டில் விளக்க பொருத்தி சாமியை கும்பிடக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியும்? அவளுக்கு உணவு கொடுத்துருக்குறோமா? அவளுக்கு கீமக்கிரியைகள் பண்ணுறதுக்கு கையில் துட்டு இருக்கா? இல்லை. நம்மளை ஒருத்தர் பார்க்க வந்துட்டு போகிறாரு, பசியாக போகிறாரா? கைக்கு செலவுக்கு பணம் இருக்கா? ஏன் கொடுக்கக்கூடாது? இறைவன் ஏன் அந்த வடிவத்தில் வரக்கூடாது? நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் நல்லா கவனி. இறைவன் என்றால் உங்களை தேடி வருவார். இப்போ எல்லாரும் என்னை தேடி வருவா. நான் கோயம்புத்தூருக்கு போய் எல்லாரையும் தேடி போனேன். ஏன்? எனக்கு என்ன காரணம்? நிறைய பணமெல்லாம் செலவழித்து இங்கேருந்து காரில் போய் எல்லாரையும் பார்க்க போனேன். என்ன காரணம் அப்படின்னால், நாம் மற்றவங்களுக்கு உபயோகரமாக வாழணும். உபயோகரமாக தான் வாழணும், வாழ்ந்தே ஆகணும். இந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். அதனால் சாஸ்திரத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். வெறுப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்கறதுக்கு வெறுப்பாக இருக்கும். சுயநலவாதியாக மாத்திரம் இருந்துடாதீங்க. வாழ்நாள் முழுவதும் ஜோசிய வகுப்புன்னு சொல்லிட்டு பாடம் நடத்துவாருன்னா என்னமோ கதையை வந்துக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் முணங்குறது முக்கிறது எல்லாம் எனக்கு கேட்கும். எனக்கு நான்லாம் சாதாரணமான மனுஷால் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் தீட்டிக்கிட்டே இருக்கணும், நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால் நம்முடைய அறிவை தீட்டணும், புத்தியை தீட்டணும், ஞானத்தை தீட்டணும். பகவான் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வாழ்த்தணும். அதனால தான் அண்மையில் வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்னு சொன்னார்.